அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் சட்டமன்றத்தின் சார்பாக நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர், மாமன்ற உறுப்பினர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாஜகவின் வழிகாட்டி மாவட்ட தலைவர் தி ஜனபாலன் அவர்களையும், மாநில செயற்குழு உறுப்பினர் ரவிபாலா அவர்களுக்கும், மாநில செயற்குழு உறுப்பினர் கணேசன் அவர்களுக்கும், மாநில செயற்குழு உறுப்பினர் பிஜி போஸ் அவர்களுக்கும், மாநில செயற்குழு உறுப்பினர் பழனிவேல் சாமி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏனைய மாவட்ட ஒன்றிய சக்தி கேந்திர கிளை தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நமது இந்த கூட்டம் எதுக்குன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும், இப்பொழுது 3வது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி தொடர்ந்து முதல் கட்டமாக பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட பட்ஜெட் விளக்கத்திற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற கூட்டம். இதெல்லாம் ஏன் நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, தமிழக மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வுன்றதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க டிவியை பார்க்குறாங்க, டிவியில் விவாத மேடைன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த விவாத மேடையில் என்ன செய்வாங்கன்னா, நடக்காத ஒன்று இன்னும் அடுத்து ஏதோ நடக்க போகிற மாதிரி அவங்களாம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு, இப்படி நடந்தால் என்னங்க இருக்கும் அப்படின்னு பேசுவான். நடந்த விஷயம் எதையாவது பற்றி பேசுகிறான்னா பேச மாட்டான். கள்ளக்குறிச்சியில் மக்கள் பூரா விஷசாராயம் குடிச்சு செத்து போயிட்டான். அந்த விஷயம் நடந்த அந்த 3 நாளுக்குமே அந்த டிவிக்காரன் கூட செத்து போயிட்டான். ஒருத்தனாவது அதை பற்றி பேசுறான்னா பேசவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆகாத விஷயத்தை உட்கார வச்சுக்கிட்டு விடிய விடிய பேசுறான். ஏன் இப்படி நடந்தால் என்ன பண்ண முடியும், இப்படி நடந்தால் என்ன பண்ண முடியும். அதில் அந்த நெறியாளன்ற என்ன செய்வானா, யாராவது தப்பாக பேச அவனை எடுத்து கொடுப்பான். அந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ என்ன சொன்னா, நம்ம பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட அந்த பட்ஜெட் கூட்டத்தோட எது தவறான, அதாவது எதுவுமே ஒண்ணுமில்லாத ஒரு விஷயத்தை உள்ளது மாதிரியே உருவாக்குறான். என்னன்னா, இப்போ பீகாருக்கும் ஆந்திராவுக்கு மட்டும் அதிகமாக நிதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்க மேலே இருக்கிற மோடி அரசாங்கத்திற்கும் பிரதமருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அதனால நிறைய நிதி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறதுக்கு அமராவதி திட்டத்துக்காக ஏற்கனவே கடந்த 5 ஆண்டு கால ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும்போதே அதை அவங்க கேட்டுட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போ அதுக்கான அடிப்படை செலவு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பீகார் பல்கலைக்கழகத்தில், நாலந்தா பல்கலைக்கழகம், அது மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இன்னைக்கு செயல்படாமல் இருந்தது. அதெல்லாம் செயல்பட்டு இப்போ நிற்காங்க. நம்மளோட சமுதாயம், நம்மளுடைய மக்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும், நம்மளுடைய புராதனம்னா தெரியணுன்றதுக்காக அந்த பல்கலைக்கழகத்துக்காக நிதி அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அதை பற்றி பேசுகிறான்னா, நம்ம இந்த காங்கிரஸ் கட்சியில் இப்போ இன்னைக்கு இந்த பாஸ்மார்க்குன்னு சொல்கிறாங்க. 199ன்றத மறந்துட்டு 543க்கு 99 வாங்கினா ராகுல் காந்தி இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு வெள்ளை டிஷர்ட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரியே பேசுறாரு. அவர் பாராளுமன்றத்துக்குள்ள எப்படி அனுபவிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முதல்ல அவரை செக் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேசியான்னு சொல்ற கண்டிஷன்ல இருக்காரு. ஏன்னா கையில் ஒரு சட்ட புத்தகத்தை வச்சுக்கிறாங்க எல்லாருமே. சட்ட புத்தகத்தை காமிச்சு சட்டத்தை நாங்கள் பாதுகாக்க போறோம் சொல்லி எல்லாருமே அதை காமிச்சு தான் பதவி இருக்கிறாங்க. திருப்பி அவர் சட்ட புத்தகத்தையே வச்சு திருப்பி பாராளுமன்றத்தில் அலுவல் நடவடாமையே செய்கிறாங்க. அப்போ நம்மளுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டாரு, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் சொல்றேன், இந்த சட்ட புத்தகத்தை முதல்ல நீ படிச்சு பார்த்திருக்கியா? அப்படியே பேய் மாதிரி முடிக்கிறாரு. இந்த சட்ட புத்தகம் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? அதுக்கும் பதில் தெரியல. அவங்க குரூப்ல எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் யோசிக்கிறாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. அதுக்கப்புறம் எல்லாரும் இருந்துச்சு ஆணு கத்துறான். இது ஒண்ணுதான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கு. ஏதாவது மக்களுக்கான விஷயங்களுக்காக முன்னெடுத்து போராடினா ஒரு வார்த்தை கூட கிடையாது. அடுத்ததாக பாராளுமன்றத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துட்டாரு ராகுல் காந்தி. அது என்னன்னா, பட்ஜெட் தயாரிக்க போது நிதியமைச்சரும் அந்த இருக்கிற அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அது பழைய முறைப்படி அல்வா கிண்டுவாங்க. அல்வான்னா மக்களுக்கு கொடுக்கறதுக்காக கிடையாது, அது ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்துக்காக என்ன செய்யறாங்கன்னா அல்வா கிண்டுறாங்க. அந்த அல்வா கிண்டு போகும்போது அடுத்த நாள் அது வராரு, ஒரு போட்டோ எடுத்து வச்சு ராகுல் காந்தி காமிக்கிறார். என்ன சொல்றாரு, நீங்க அல்வா கிண்டும் போது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஏன் கூப்பிடல, ஓபிசி அணியை கூப்பிடல, 20% இருக்கக்கூடிய மக்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு நீங்க அல்வா கிண்டிருக்கீங்க அப்படின்னம்னா இதுக்கு யாராவது ஒரு ஆள் கூப்பிட முடியுமா? இங்க ஒரு செந்தில்குமார் தர்மபுரி எம்பியா இருந்தான், அவனை மாதிரி மண்டல் மாதிரியே பேசுறான். அவனை ஒரு திமுக எம்பியா இருந்தான், அவனை மாதிரியே தான். ஏதோ நிகழ்ச்சிக்கு செங்கல் விழும்போது
இதில் வந்து ஜமாத்தில் இருந்து ஆளை கூப்பிட்டீங்களா, சர்ச்சில் இருந்து ஆளை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு, ஏன்னா செங்கல் ஊழி தேங்காய் உடைக்கிறதுக்கு அவங்க எந்த காலத்தில் வந்தாங்க? இது பாரம்பரியமாக நடக்கக்கூடிய விஷயம். இங்கே ஒரு கிரிக்கெட் மாதிரி அங்கே பாராளுமன்றத்தில் ஒரு கிரிக்கெட் ராகுல் காந்தின்னு அந்த கிரிக்கெட் சொல்கிறான், அல்வா கிண்டுனீங்க அங்க எங்க ஆளு, அல்வா கிண்டுனீங்க எங்க ஆளு. இவங்க உருப்படியா என்னைக்காவது பாராளுமன்றத்தில் பேசிட்டாங்கன்னா ஒரு காலம் கூட பேசுறதே கிடையாது. என்ன பேசுவான்? எது வேணும்னாலும் மோடி என்ன சொன்னாலும் அது தப்புன்னு சொல்லியிருப்பான். சமுதாயத்துக்காக ஏற்படுத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்கள் அதை பூரம் செய்யக்கூடிய ஒரே அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட அரசு மட்டும்தான். இலவசம் கொடுத்து ஏமாத்துறது மோடிக்கு பிடிக்காது, உண்மைதான். இலவசம் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு மக்களுக்கு, நம்ம தமிழக மக்களுக்கு, பெண்களுக்கு கொடுக்குறாங்க, தப்பு சொல்லல. 1000 ரூபாயை கொடுத்து விட்டு அவங்ககிட்ட 500 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டி கரண்ட் பில் வாங்குறான். கரண்ட் பில்லு 500 யூனிட் வச்சிருந்தோம்னா 1130 ரூபா. அதே 510 மீட்டர் வச்சோம்னா 750 ரூபா கூட வருது. 10 யூனிட்டுக்கு 700 ரூபா காசு கூட வாங்குறாங்க. இதெல்லாம் யார் கேட்குறீங்க? யார் சிந்திக்கிறாங்க? ஒண்ணு கூட தொழில் பார்க்குறவங்க அத்தனை பேருமே தொழிலை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருமே இன்னைக்கு மத்திய அரசுல இருந்து சிறு குறு தொழில் பார்க்குறவங்களுக்காக வந்து 22,000 கோடி எச்சா வந்து ஒதுக்கியிருக்காங்க. அவங்களுக்காக பேங்க்ல வந்து கொடுத்து அவங்களோட தொழில் சீரமைப்புக்காக இன்னும் அவங்களுக்கு கடன் கொடுத்து ஊக்கப்படுத்துங்க. நிறைய வந்து தொழில் விஷயத்துல நனி விட்டுறாங்க. கரண்ட் பில் கட்ட முடியாம அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்க தொழிலை விட்டு போயிட்டாங்கன்னா நாட்டோட பொருளாதாரம் சீர்குலைஞ்சிடும். இந்த மாதிரி சிந்தனை மட்டும்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிட்ட இருக்கும். ஆனா இங்க இருக்கிற இந்த திமுக அரசாங்கம், இங்க இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் அவங்களோட சேர்ந்து அந்த கூட்டணி பூராமே வந்து என்ன கூட்டணி போட்டுருக்காங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிக்கணும். இன்னைக்கு அவங்க வந்து இவ்வளவு பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி, எத்தனையோ ஆள் பூரா பேசுறாங்க. அவன் பூரா சேர்ந்தவன் பூரா யாரும் கேட்டா ஒண்ணு குடும்ப அரசியல் பண்ணவன், இல்லைன்னா ஊழல் வழக்கில் கைதானவன், பல ஆயிரம் கோடிகளை மக்களை ஏமாற்றி சொத்துக்களை ஏற்படுத்தி வச்சிருக்க மட்டும்தான் அந்த கூட்டணியே இருக்கான். வேற யாருமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போகுது. அவனோட எண்ணங்கள்ல என்னன்னா இந்த இந்தியாவை சுரண்டணும், இந்த இந்தியாவை மக்களை வந்து ஏமாற்றணும், வெளியில கொண்டு போய் வெளிநாட்டில் கொண்டு போய் பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடிகளை சொத்து சேர்க்கணும். இதுக்காக தான் வந்து ஒரு முக்கியமான கூட்டணியாகவே வச்சிருக்காங்க அவங்க இந்தி பேசும் கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு பூரா வந்து அவங்களோட கோரிக்கை பூரா என்னன்னா இப்பயும் வந்து ஒரே வார்த்தை தான், பாரத பிரதமர்கிட்ட போய் எப்பா எங்க மேல எந்த கேஸ் போடக்கூடாது, நீ இருந்து சொன்னோம்னா பாராளுமன்றத்தில் நான் வாயை பொத்தன மாதிரி உட்காந்து எந்திரிச்சு போயிடுறேன்பா. ஆனா அதுக்கு அங்க வேலை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஆட்சிகளை இந்தியாவில் எந்த காலத்திலையும் ஒத்துக்கொள்ள ஒரே பிரதமர் பாரத பிரதமர் மட்டும்தான். கரப்ஷன்றதே கிடையவே கிடையாது. ஒரே ஒரு நேர்மை இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், உண்மையான அரசியல் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ஆதரவு தருங்கிறார். மக்களை பத்தி சிந்திங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமா செய்கிறேன். இன்னைக்கு சொல்லுகிறார் நம்ம தமிழக முதலமைச்சர் சொல்றார், தமிழ்நாடு என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை, தமிழக மக்களை பூரா பாரத பிரதமர் நிராகரித்திருக்கிறார் என்றார். ஏதாவது ஒரு அறிவுபூர்வமா பேசினா பரவாயில்ல, பாரத பிரதமர் உங்களை நிராகரிக்கிறார் என்னன்னு கரெக்டா சொல்லியான்னு கேட்டா என் கையில கேஷ் கொடுக்கலாம். பாரத பிரதமர் என் கையில கேஷ் கொடுங்க, தமிழ்நாடு செலவு பண்றதுக்காக கேஷ் கொடுத்தா ஒரு 35% 40% எடுத்துட்டு மிச்சத்தை யாருக்காவது கணக்கெடுக்கலாம என் கட்சிக்காரர் நீங்க எடுத்து ஏற்பாடு பண்ணி தருவேன். அதை செய்யாதனால பாரத பிரதமர் சொல்றார். பாரத பிரதமர் செய்யக்கூடிய ரயில்வே திட்டங்களுக்கு ஒத்துக்க மாட்டார். வேற ஏதாவது மக்களுக்காக நலத்திட்டங்களுக்கு செய்யறார், விவசாயிகளுக்கு பணம் கொடுக்கிறார், ஒத்துக்க முடியாது. வேற எந்த திட்டமா இருந்தாலும் தலித் மக்களுக்காக பணம் கொடுக்கிறாங்க, தலித் மாணவர்களுக்காக பணம் கொடுக்குறாங்க, விவசாயத்துக்காக பணம் கொடுக்குறாங்க, முத்ரா லோன்ல வந்து 20 லட்சம் லோன் கொடுக்குறாங்க தொழில் தொடங்குறதுக்காக. சிறு குறு தொழிலுக்கு வந்து வட்டி கம்மியா கொடுக்குறாங்க, இருக்கிறதே வந்து ரொம்ப வட்டியா கம்மியா கொடுக்குறாங்க, நீண்ட கால கடன் தொகை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கன்னா அதெல்லாம் எங்க கையில காசு வரல, எங்க கையில பணம் வந்தா மட்டும்தான் அது தமிழகத்துக்கு உண்டான நிதியில ஒரு ஒத்துக்குவாராம். இது எப்படி நம்ம யாராவது கேட்க முடியும்? இதெல்லாம் யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? தமிழகத்துல வந்து யாராவது சிந்திச்சு பார்த்திருக்குமா? தமிழக மக்களுக்கு பூரா ஒரே ஒரு விஷயம் தான், இலவசம் கொடுத்தோம்னா போதும், கண்ணை போட்டு ஓட்டு போடலாம், அது மட்டுமே போதும் என்ற நிலையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. என்ன காரணம் கேட்டோம்னா பூரா முக்கு வந்து சாராயத்தை கொடுத்துறாங்க. நம்ம மக்கள் வந்து அதை உபயோகப்படுத்த கொஞ்சம் ஞாபகம் மருந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது வர வர. முந்தானத்தை என்ன பண்ணாங்கன்றதை மறந்துடுறாங்க, இன்னைக்கு என்ன பண்றாங்கன்றதை மறந்துடுறாங்க. ஓட்டு போடும்போது அந்த 500 ரூபா காசோ 300 ரூபா காசோ கொடுக்கும்போது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம திமுக அரசாங்கம் வந்து பெரிய உதவி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை 40க்கு 40 வந்து தமிழகத்தில் வந்து திமுக அரசாங்கம் ஜெயிச்சிருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குன்னு உங்க மனசுல தொட்டு பாருங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, நான் ஓட்டு போடல எப்படி ஜெயிச்சா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி ஜெயிச்சிட்டாங்க, அது எப்படி ஜெயிச்சாங்கன்றதுக்கான காரணங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களோட வறுமையை பயன்படுத்துறாங்க, மக்களோட வறுமையை பயன்படுத்துறாங்க.
இன்னைக்கு ஒரு ஓட்டுக்கு வந்து 5 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு 300 ரூபா ஒரு 500 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுப்பாங்களா? அதை வச்சு ஒரு மூணு அரிசி வாங்க முடியுமா? அப்படிங்கிற நிலைமையில தான் தமிழக மக்கள் இருக்காங்க. இந்த தமிழக அரசாங்கம் என்ன செய்யணும்? அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அந்த வாழ்வாதாரத்துக்கு சென்று அந்த 300 ரூபா காசுக்காக உட்காந்துருப்பானா? அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி தர விடாமல் அந்த 300க்கும் 500க்கும் இயங்கக்கூடிய விலையிலே வந்து தமிழக மக்கள் இன்னும் வச்சிருக்கிறது தான் இந்த திராவிட கட்சிகளோட அரசியல். இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நன்மைகள் செய்யக்கூடிய மனங்கள் தமிழக மக்களுக்கு கிடையாது. அதே போல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் என்ன வேண்டும் என்பதை யோசித்து செய்யக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 3வது முறை அல்ல, மீண்டும் 4-5 முறை கூட அவர்களுடைய தகுதி இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.